friends, welcome back to our channel Happy War Room. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்ட்டு பிளானில் தான் போகிறோம். எந்த அளவுக்கு ஷாப்பிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, எங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம் தான். சென்னையில் அவ்வளோ பேரும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரூம் போட்டு சென்னையில் ஷாப் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு பிளானோடு வந்து இப்போ சென்னையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து இங்கே நிறைய இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போகிறதுனால அங்கேயும் நம்மளுக்கு காஸ்டியூம்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அப்படிலாம் இருக்கும்போது ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி மால்ஸ் போயிட்டு வெஸ்ட் சைடு சோச்சு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி போயிட்டு எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து லைக் இந்த மாதிரி யூசேஜுக்கு எனக்கு ஜுவல்ஸு அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் தேவைப்படுதா. அதனால் நம்ம டி நகர் பாண்டி பஜார்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன் அங்கேருந்து. ஸோ அதனால் எங்கள் மாமா என்ன பண்ணாங்கன்னா, ஓகே ஷாப்பிங்லாம் வந்து பண்ணுறோன்னா நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் போட்டு நம்ம ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியா ட்ரிப்பில் நாங்கள் எங்கேயுமே போவே இல்லைங்க. லைக் வெளியே ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணி எதுவும் போகல. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு ஒன் டே வீட்டில் இருந்து வெளியே போய் ஸ்டே பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ப்ளஸ் ஷாப்பிங் வேறு, அதில் சொல்லவா வேணும், அந்த சந்தோஷமே வேறு தான். எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்தியா வந்தப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிப்பெல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நானும் வந்து என் கேர்ள்ஸோடு பிளான் பண்ணுறேன், ஒன்றும் வந்து செட் ஆக மாட்டுது. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் ஆச்சு மீட் பண்ணலான்னு நினச்சா அது கூட செட் ஆக மாட்டேது. இதில் ட்ரிப்பெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் இந்தியா போனால் அதையும் பிளான் பண்ணோன்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே ஸ்டே பண்ணோம், அதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எங்கள் மாமா அவங்க பாலிடெக்னிக் வந்து இங்கே சென்னையில் சிபிடியில் தான் வந்து படித்தாங்களா. ஸோ அதை வந்து எங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஹோட்டல் புக்கிங் வந்து 2 o'clock வரணும். நாங்கள் வந்து இங்கேயே 4 o'clock ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு வந்து நான் காட்டணும், நிலாக்கு காட்டணும் நான் படித்த காலேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜ்க்கு, அதாவது பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எங்கள் மாமா முகத்தில் பார்க்கணுமே அப்படியே அந்த சந்திரமுகி காசு எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பையன் வந்து மாறிட்டான். இப்போ அதை நீங்களே வந்து பாருங்க. எப்படி இருக்கு? I literally live this place. நான் என்னோட பழைய ஸ்கூல் பார்த்தேன், நீ உன்னோட காலேஜ் பார்க்க. ஃபுல்லா காலேஜ் காம்பவுண்ட். இதுங்க மெயின் காலேஜ். எல்லா சந்துக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் இந்த லேபில் இதை பண்ணுவோம், அந்த லேபில் அதை பண்ணுவோம். இப்போ பார்க்குற இந்த வால்லாம் வந்து பார்த்தா ஐஐடி காலேஜோட கேம்பஸோட அந்த காம்பவுண்ட் வால் தான். இதை தாண்டி நாங்களாம் போகணுன்னு ஆசைப்படுவோம், ஐஐடியில் படிக்கணுன்ட்டுலாம் ட்ரீம் இருந்துச்சுன்ட்டு. அதுக்கும் மேலே இங்கே வந்து ஒரு பெரும் மூச்சு இழுத்து விட்டுட்டு இதான் என் காலேஜ் வாசனை அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. காட்டு ஏன் மாமா அந்த சந்தானம் படத்துல சொல்லுவானே, ஏன்டா பசுமாடு பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி அப்படி பாக்குறேன். இது ஹாஸ்டல். எது ஹாஸ்டல்? 3 years ஹாஸ்டல். சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதி. இரு உனக்காக நீலா ஒரு பாட்டு வச்சிருக்கா பாரு. எங்கள் மாமாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், இதுதான் என் ஹாஸ்டல், 3 வருஷம் இங்கே தான் நான் வந்து படித்தேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தெரியுமா, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு என்னென்னமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயே இறங்கி போய் பார்த்துட்டு வந்தாங்கங்க. உண்மையாக இப்போ நாங்கள் இந்த லெவலில் எங்கள் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்களோட படிப்பு மட்டும்தான் வந்து இந்த லெவலில் எங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இது நடந்தா இருக்கு சாப்பிடும். ஹாப்பியா? இது கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஆக்சுவலி. ஹாப்பியா மாமா? ஆனால் இது நிலைமையை பார்க்கும்போது ஹாப்பியாக இல்லை. ஆனால் இந்த இடத்த என்னால் மறக்க முடியல. ஆமாம், இந்த ரோடில் தான் லிட்ரலி இங்கே ரீஷூட்டிங் நடக்கும். ஆமாம், நான் பார்த்தேன். அங்கே சினி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, கவர்மெண்ட் ஃபிலிம் சிட்டி இருக்கு. தமிழ்நாட்டோட ஸ்டடீஸ் இன்டர்நேஷனல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது.
இது நான் காலேஜ் படிக்கும்போது இருந்துச்சு. நிறைய கவர்மெண்ட் காலேஜ். இந்த ஆலமரம் தான் பிரியாமணி ஷூட்டிங். விஷாலம் பிரியாமணி ஒரு படம் இருந்துச்சு, புதுப்பேட்டையா பட்டுக்கோட்டை ரொம்ப படம் வருமே தெரியல. இந்த ஆலமரம் இங்கதான் பிரியாமணி உட்காந்துருந்தா, மீரா ஜாஸ்மின். ஆமா, இங்க இருந்து நாங்க எட்டு பார்த்துட்டு பிரியாமணி, மீரா ஜாஸ்மின். பிரியாமணியும் அந்த விஷால் ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே, திருச்சி படம் மலைக்கோட்டை. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மெரைன் இன்ஜினியரிங். இதெல்லாம் என் காலேஜ் தான். மெரைன் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் என் காலேஜ்ல ஒர்க் ஷாப் இது. அது இருக்கு பாரு, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல போய் நீங்க போய் டூல்ஸ் மொத்தம் ஓடப்பீங்க. சிபிடி சென்ட்ரல் பண்ணி ஒர்க் ஷாப் இது. இது எங்க சிபிடியோட பேக் சைடு. இதுல ஃப்ரண்ட் சைடு நீங்க அன்சைடு பாத்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரி இது ஒட்டியானோ, இது காசுமாலன்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. இதாங்க டீ ஷாப், ஃபேவரட் டீ ஷாப். சாயா சந்த இது இதுவா? அது இருக்கு பாரு, அந்த எல்லோ கலர் போட்டது டீ ஷாப். ஆமா, சகாயான இருடா, சகாயான டீ கடை. 2 ரூபாய் டீ அப்போ சகாயான டீ கடை. ஆமா, டீ மால்ட் ரொம்ப ஃபேமஸ். 2 டீ மால்ட்னா 3 ரூபாய், சாதா டீனா 2 ரூபாய். எங்களுக்கு மோஸ்ட்லி பசி சாப்பாடுனாலே டீ தான். டாக் இருக்குது, டாக் இருக்கா? ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க. டாக் டயர்டா தூங்கிட்டு இருக்குடா. ஆமாண்டா. அதுக்கப்புறம் கப்பு தயிர் வச்சிக்கினாங்க போய். இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கேண்டீன் இருக்கும். அந்த கேண்டீன்ல ஃபுட் நல்லா இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது எக்ஸ்பென்சிவ்னா எவ்வளவு இருக்கும்? அப்ப என்ன ஒரு 50-100 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா எப்பயாவது சமயம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுவேன். எங்க ஹாஸ்டல் ஃபுட்டே சரி இருக்காது, நல்லாவே இருக்காது. அப்புறம் என்னன்னா என்ன பண்ணுவேன், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, காலேஜ் கிளாஸ்மேட்ஸ். அவங்க டேஸ் ஸ்காலர்ஸ்ல அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. மதியானம் எனக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. லைக் சப்பாத்தி, நூடுல்ஸ், ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். முக்கியமா ஃப்ரைட் ரைஸ்ல கொண்டு வருவாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வருவான். பாஸ்கர் என் ஃப்ரெண்டு கொண்டு வருவான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு தரணின்ற சப்பாத்தி கொண்டு வருவான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மேகி கொண்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இவன் சாப்பிட மாட்டேன், எனக்கு லஞ்ச் கொடுத்துருவாங்க, வந்து கையில கொடுத்துருவாங்க. நான் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போய் கழுவி கொடுத்துருவேன். இப்போ எப்படி இருக்கு? இட்ஸ் லைக் நாஸ்டாலஜிக்கா இத திங்க் பண்ணும்போது கிராட்டிட்யூடா இருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீச் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அது ஒரு பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஐயோபி. அதில் ஃபர்ஸ்ட் நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணேன். அப்படியா? அப்போ அந்த அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணி எனக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் ஏடிஎம் கார்டு என்னென்ன 2006, லிட்டரலி 20 years before I got to know. இப்ப பயங்கர இது மத்திய கலேஷ். இங்க ஒரு விநாயகர் ரொம்ப ஃபேமஸ், மத்திய கலேஷ். மாமா போதும் மாமா, எங்க மாமா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஆசையா இருக்கும் உன்னை பாக்க. இது ஒட்டியானோ, இது காசு மாலை, அப்படி எக்ஸைட் ஆகி பேசுற மாமா நீ. இந்த ஏரியா தான் நான் லிட்டரலா 3 years டே அண்ட் நைட் நான் வாழ்ந்தேன். இந்த மத்திய கைலாஷ்ல இருந்து டைடல் பார்க் இருக்கு. உன்னோட லைஃபே இந்த பாலிடெக்னிக் அப்புறம் தான் டர்னிங் பாயிண்ட்ல. சிஐடி கேம்பஸ்னு சொல்லுவாங்க. தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக். சிஐடி கேம்பஸ் வந்து ஹோல் காலேஜ் இருக்கு. சிஐடி கேம்பஸ் அதுல சிடிடி என்பது ஒரு ஒன் ஆஃப் தி காலேஜ். தரமணி. சோ இதெல்லாம் தரமணி ஏரியா. சிஐடி கேம்பஸ் தரமணின்னுவாங்க. அதோட அட்ஜசன் தான் வந்து ஐஐடி காலேஜ் காம்பவுண்ட். சரி, நான் படிக்கும்போது ஐஐடி கேம்பஸ்ல இருந்து மான்லாம் தப்பிச்சு வந்து இந்த கேம்பஸ் வரும். ஆனா இப்பெல்லாம் தெரியல. இப்ப நான் பார்த்தா பண்ணிதான் இருந்துச்சு. நாங்கள் வந்து த பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது சென்னையில். வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் வந்து ஐடிசி, லீலா பேலஸ்ன்ட்டு நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்துருச்சு. பட் எங்கள் மாமா படித்த காலத்தில், அதாவது அப்போல்லாம் இந்த பார்க் ஹோட்டல் தான் வந்து டாப் மோஸ்ட்டில் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து இதுக்குள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கணும், இதுக்குள்ளே ஸ்டே பண்ணால் நல்லா இருக்கும்லன்ட்டு வந்து ட்ரீம் வச்சுருப்பாங்களாம். ஸோ இப்போ வந்து அவங்களோட சின்ன வயசு ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு, நான் தங்கினா இந்த பார்க் ஹோட்டலில் தான் தங்கணும். சின்ன வயசுலேருந்து அது மேலே என்னமோ ஒரு கிரேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. ஃபைனலி 2 மணி ஹோட்டல் செக்இன்க்கு நாங்கள் 7 மணிக்கு வந்தோம். 7 o'clock செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம தி பார்க் அந்த ஹோட்டலில் இருக்கோம். ஹாய் நிலா. 2038. காலையில் ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணோம், ஆனால் அதை vlog எடுக்கல. சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஹோட்டல், 2 ஹோட்டல் ஸ்டே. வா ஸ்டைலில் நட. ஸ்டைல் பாய். என்ன இது? பாய்.
ஸ்டைலாக நடந்து வர சொன்னா கையை பேன் வச்சுட்டு இருந்தா. போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கணும். ஓகே ஃபோன் பேசு. நீ ஒரு கடை சொன்ன என்ன கடை? எந்த இதுக்கு? ரூம்குள்ளே வந்தோம், செக்இன்ன்ற பேரில் செக்இன் பண்ணோம், திருப்பி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு இப்போ நைட்டு வந்து 7:30 தான். 1/2 ஹவரில் கிளம்பி நாங்கள் இப்போ பாண்டி பஸார் டி நகர் ஷாப்பிங் போவோம். ஆமாம், போகிறதுக்குள்ள கடையை கேட்டு விட்டுருவாங்க. இது நைட் டின்னர் வேறு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட்டோவில் போகிறோம். ஏன்னா காரில் போனால் பயங்கர டிராஃபிக்கில் மாட்டிப்படலாமாம்மா, அதனால் நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் போகிறோம். போகலாமா? நான்லாம் என் சின்ன வயசு இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோவில் தான் நாங்களாம் போவோம். குட்டி வயசில் நிலாவும் போயிருக்கான். வந்து நல்லா ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போக போகிறோம். பாண்டி பஸார் டி நகரில் போயிட்டு சூப்பராக இந்த ஃபேக் ஜுவல் ஷாப்பிங்லாம் பண்ணணுன்ட்டு பிளான் இருக்குது. ஸோ இவ்வளோ பிளான்ஸ் வச்சுட்டு போயிட்டுருக்கு. ஹோட்டல் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தூங்கலாம் அப்படின்னு தாங்க பிளான் போட்டோம். நான் கூட ஷாப்பிங்க்கு கூப்பிடல, ஆனால் எங்கள் மாமா நீ வா நம்ம ஷாப் பண்ணலாம், நீ வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஷாப் பண்ணுறல, நல்லா ஷாப் பண்ணு, பரபரன்ட்டு வந்து இருக்க தேவையில்லை, இப்போ கொஞ்சம் ஷாப் பண்ணு அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ஷாப் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்களை பாண்டி பஸார் டி நகர்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே காட்டு இரு. ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ண வந்தோம், ஆனால் இப்போ நாங்கள் டி நகர் வந்துட்டு பண்ணுற மொத்த வேலையுமே சோறுன்னு தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ வந்ததும் இந்த நிலா குட்டிக்கு வந்து இந்த சோம்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சின்ன வயசில் இது என்னோடய பயங்கர ஃபேவரெட்டு. ஸோ லிட்ரலி எல்லா அந்த ஸ்ட்ரீட்ஸில் இருந்த ஃபுட்டையும் சாப்பிட்டேன்னு கூட சொல்லலாங்க. ஒரு நாள் நைட்டில் நாங்கள் அவ்வளோத்தையும் வந்து சாப்பிட்டோம். பட்டு நாங்கள் வந்ததே ஷாப்பிங்க்கு சாப்பாடுக்காக தான், இந்தியாவுக்கே சாப்பாடு சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லா வாங்கி சாப்பிட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் தான் வந்து எங்களுக்கு பெரிய ட்ரிப்பு மாதிரி. தீபாவளி பொங்கல் இந்த டைமுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க டி நகருக்கு. காஞ்சிபுரம்லேருந்து நான்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தோன்னா இங்கே வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக நானும் என்னோட அத்தை பொண்ணும் டி நகருக்கு வருவோம், நல்லா ஷாப் பண்ணுவோம், சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இந்த வாட்டி எங்கள் மாமா கூட வர்றதே எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் வந்து நல்லா வந்து சாப்பிட்டோம். அங்கே விற்ற பணியாரம், அதுக்கப்புறம் சுண்டல், அப்புறம் எங்கள் மாமாவோட ஃபேவரெட் வந்து அந்த நெல்லிக்காய், இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கில்லி படத்தில் வர த்ரிஷா மாதிரி எனக்கு இப்போ காரப்பொரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி ஷாப்பிங்கே போகாமல் காரப்பொரி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இந்தியாவிலேயே எங்களோட பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக ஃபேமிலி கூட இருந்ததெல்லாம், பட் இந்த ஒன் டே வந்து வேறு லெவலில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஷாப் பண்ணோம். ஸோ ஓகே, போகிற வழியெல்லாம் வந்து டி நகரில் இந்த கடை ஃபுல்லாக ரோட் சைடில் இருக்கோம்ல, எனக்கு வந்து சரி ஃபோன் கேசஸ் வந்து வாங்கலாம், எப்பயும் ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கோமே, இந்த மாதிரி பொம்மை போட்டதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் காமிச்சல அந்த பிங்க் கலர் கேஸ் வந்து ஒன்று வாங்கினேன்.
பட் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்லாம் தெரியல. பட் ஒரு ஆசைக்காக வாங்கினது தான் அது. அதுக்கப்புறமா நிறைய ஷாப் பண்ணேங்க. பட் எதுவுமே வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு நாமளே நைட்டு வந்திருக்கோமா, அதனால ஓகே பார்த்து பார்த்து வாங்கணுன்னுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. அது தோணவே இல்லை. நல்லா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து காஃபி குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. சூப்பராக ஒரு காஃபி அடிச்சுட்டு திருப்பி ஷாப்பிங் போயிட்டு பயங்கரமாக என்னென்னமோ பர்ச்சேஸ் பண்ணோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து டி நகரில் மீட் பண்ணோம். எல்லோரும் ரெகக்னைஸ் பண்ணி பேசினதே அவ்வளோ ஹாப்பி. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் எல்லாமே அவங்க ஃபோனில் இருக்கிறதுனால என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியல. ஸோ அப்படி வந்து பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி நகர் போனோம்ல, அங்கே வந்து இந்த காரப்பொரி சாப்பிட்றது, நெல்லிக்காய் சாப்பிட்றது, அப்புறம் காஃபி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நிலா குட்டிக்கு ஊட்டிட்டு அப்படியே இருந்துச்சு. நான் வந்து ப்ராப்பராக மீலே வந்து சாப்பிடல. இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து அப்போ வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் வந்ததும் ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு பார்த்தா பசிக்குது, தூங்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து எனக்கு பன்னீர் பட்டர் மசாலாலாம் போட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். மீன்மைல் அவங்க 2 பேரும் படுக்கவே போயிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், நமக்கு பசிச்சுதுன்னா எப்போ வேணாலும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து லேட் டைம்லலாம் சாப்பிட்டிங்கன்னா அதுவே பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் எங்கள் டே வந்து போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்ட்டு நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.